சர்வீஸ் காஸ்ட் மட்டும் சொன்னேன்னா உங்களுக்கு தலை சுற்றி போயிரும் கிங் ஆஃப். இங்கே மட்டும் நம்ம த்ராட்டில் பண்ணி ஓட்டணும்னு வைங்களேன், பின்னாடி ஒரு வந்து பிடிச்சிப்பாரு. ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஷோரூமில் இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன விளாட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு தேர்ட் சர்வீஸ் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போனோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் முடிஞ்சாச்சு. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேங்க எவ்வளோ வந்துருக்குன்னு. நம்ம பைக் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இங்கே இருக்குங்க. நம்ம அப்படியே பில்லில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு மோட்டோ விளாகிங் எல்லாமே நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அமைதியாக நின்றுருக்காருங்க, ரொம்ப நல்ல மனுஷன். உள்ளே பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்க. நான் பார்த்தீங்கன்னா பே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இதை மட்டும் கொண்டு போட்டு தரணுங்க. அண்ணா வணக்கம், நல்லா இருக்குங்களா? கொடுங்க. என்னோட பைக் கீ தான் இது. அப்படின்னு யாரும் சொல்லலீங்களா? ஓகேண்ணா, பாய் பாய் சொல்லுங்க. பாய். ஓகேங்க, அப்படியே வண்டி எடுத்துட்டு ஜாலியாக பறக்க ஆரம்பிச்சிடலாம். சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லிட்டு மோட்டோ விளாகில் சொல்கிறீங்க. வாவ் டூட், பேசாமல் லூப் வாங்கியிருக்கலாமோ? என்னங்க, நான் நினச்ச அளவுக்கு க்ளீனாக தெரியலையே இது. சரி ஓகே, பண்ணியிருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் அந்த செயின் மட்டும் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும். சரி பரவாயில்லைங்க, மிச்சத்தெல்லாம் மோட்டோ விளாகிங் கண்டினியூ பண்ணுறீங்க. அப்போ நல்லா அழகாக பண்ணி தந்திருக்காங்க. நான் சர்வீஸ் காஸ்ட் மட்டும் சொன்னேன்னா உங்களுக்கு தலை சுற்றி போயிருக்கீங்க. அப்போ சொல்கிறேங்க, கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். கொஞ்சம் நேரம் வெயிட்டிங்கில் இருங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. சர்வீஸ் காஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரொம்ப மோசம். பட் பைக் நல்லா இருக்குங்க, மூமெண்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் ஒன்று போனேன் கிங் ஆஃப். அடடா வேணாங்க, இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம மெதுவாக போய்க்கலாம், ஏன்னா போலீஸ் எல்லாம் நின்றுருக்காங்க. வா, வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இழுக்குதுங்க. இதுதான் நம்மளுக்கு தேவை கிங் ஆஃப். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டி இழுக்கலைங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா இழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ சர்வீஸ் காஸ்ட்டை நான் இப்போ சொல்கிறேன் கிங் ஆஃப். எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5000ங்க. தேர்டு சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5000 ப்ளஸ்ஸுங்க. நான் கேட்கும்போது எனக்கு தலையே சுற்றி போச்சு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம செகண்ட் சர்வீஸ் பண்ணும்போது காஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் 1800 சம்திங் அவ்வளோதாங்க ஏதோ வந்தது. 2000 கூட வர கிடையாதுங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 5000 ப்ளஸ்ஸுங்க. நான் ஆடி போயிட்டேன். அப்படியே எனக்கு தூக்கி மாறி போட்டுச்சுங்க. கால் பண்ணி சரி கால் பண்ணி நம்ம கேட்கலாமே சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணி, தம்பி இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. சரி ஓகே, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேங்க. அப்புறம் ஈவினிங் கால் பண்ணாங்க. ஈவினிங் கால் பண்ணிவிட்டு தம்பி 5000 ப்ளஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த வடிவேல் ரியாக்ஷன் ஒன்று வரும் பார்த்தீங்களா, டொமால் வெடித்த மாதிரி, அது வந்ததுக்கு எனக்கு ஐயோ சாமி. கிங் ஆஃப், நம்ம ஒரு ஆளை மிஸ் பண்ணிட்டோங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம நேராக பார்த்தீங்கன்னா காந்திபுரம் போகணுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்க்கலாங்க. எனக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது கிங் ஆஃப். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம மாமா பின்னாடி தாங்க போக வேண்டியது, அவரை மிஸ் பண்ணிட்டோம். அவர் நான் ஃபோன் பண்ணேங்க, எனக்கு சிரிப்பு வேறு வருதுங்க. நான் ஃபோன் பண்ணிட்டு கேட்குறேன் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, ஏன்னா ரூட்டு தெரியல தானே, என்ன டூர் பறக்கிற அப்படின்னு கேட்குறாருங்க. ஏம்மா செம்ம பண்ணா போச்சுக்கங்க. எங்கடா டுர்ன்னு பறக்கிற அப்படின்னு கேட்குறாருங்க. எனக்கு செம்ம சிரிப்பு வந்துருச்சு. சரி நம்ம சிரிச்சோன்னா அதுக்கப்புறம் அவரும் டென்ஷன் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு
அமைதியாக இருந்துட்டேங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோன்னா நேராக காந்திபுரம் தாங்க, ஜாலியாக போயிடலாம். அதுக்கப்புறம் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா, 5000 ரூபாங்க. சரி ஓகே விடுங்க, இதெல்லாம் நம்ம பட்டுக்காக தானே. இந்த ஸ்ட்ரீட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் கிங் ஆஃப், செம்ம அழகாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரீட் இங்கே பாருங்களேன், போத்தீஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. கோயம்புத்தூர்லேயே நான் எப்போ இந்த பக்கம் வந்தாலுமே ஜாலியாக பார்த்துட்டே போவேங்க, அவ்வளோ நல்ல ஸ்ட்ரீட் இது. எங்கள் மாமா சொன்னது தாங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு, எங்கடா டுர்ன்னு பறக்கிற அப்படின்னு கேட்குறாருங்க. செம்ம பண்ணுங்க. ஓடுங்கோ ஓடுங்கோ ஓடுங்கோ. கண்ணு கெட்டின தூரம் ஃபுல்லாகுமே. ஐயோ டிராஃபிக்காக இருக்குங்க. போலீஸு செம்ம பெரிய க்ரௌடுங்க. இங்கே மட்டும் நம்ம த்ராட்டில் பண்ணி ஓட்டணும்னு வைங்களேன், பின்னாடி இவர் வந்து பிடிச்சிப்பாரு. ஸோ அதனால நார்மலாக போய்க்கலாங்க. செம்ம பெரிய க்ரௌடுங்க. இங்கே மட்டும் நம்ம த்ராட்டில் பண்ணி ஓட்டணும்னு வைங்களேன், பின்னாடி இவர் வந்து பிடிச்சிப்பாரு. ஸோ அதனால நார்மலாக போய்க்கலாங்க. அடடா இங்கே மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க, பெருசாக க்ரௌடு இல்லை. நைட்டு பார்க்குறதுக்கு, சரி நைட் இல்லைங்க, ஈவினிங் டைம் நம்ம கோயம்புத்தூரை பார்க்குறதுக்கு அப்படியே ஜகஜோதியாக இருக்குங்க. அப்படியே கலர் கலர் லைட், அங்கே பாருங்களேன் கலர் கலராக இருக்குங்க லைட்டு, ரொம்ப அழகாக இருக்குது நம்ம ஊர். ஸோ நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு உங்களுக்கு தெரியாமலே நம்ம போய்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. நம்ம இப்போதைக்கு எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்டார்க் ஒன்று இருக்குங்க, அதை கொண்டு போயிட்டு டிவிஎஸ் ஷோரூமில் சர்வீஸ் விட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிட வேண்டியதான் கிங் ஆஃப். ஐயோ ஒரு எடிட்டர் ஓடிக்கிட்டே இருக்குங்க, ரொம்ப பாவங்க பைக்கு. இது ஒரு ஸ்டேடியம் கிங் ஆஃப், இங்கே பாருங்களேன் கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டேடியம் இருக்குங்க. இதோ பாருங்களா உள்ள ஒரு ஸ்டேடியம் இருக்குங்களா. ஐயோ ஈவினிங் கோயம்புத்தூருக்குள்ளே வரவே கூடாதுங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு 2-3 தடவை ஒரு எடிட்டர் ஓடிக்கிட்டே இருக்குங்க கண்டினியூவாக. ஐயோ இந்த பாலம் ஏறுற வரைக்கும் எங்க சத்தியமாக முடியலைங்க என்னால். என்னங்க இது, எங்கடா போகிறீங்க, எங்கே போகிறீங்க, 6 மணிக்கு மேலே எங்கடா போகிறீங்க. பூந்து பூந்து போக வேண்டியதாங்க. பட் ஓகே பறந்து விடுவோமுங்க. ஸோ நம்ம நேராக போனோன்னா டிவிஎஸ் ஷோரூம் வந்துடுங்க, அங்கே தான் நம்ம வண்டியை கொண்டு போய்ட்டு சர்வீஸ் விட்டு அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு பறந்துட வேண்டியதுதான். பாலம்லாம் அல்டிமேட்டாக போட்டிருக்காங்க. சார் பைக் ஓட்டுறது தனி ஃபீலாக இருக்குங்க. வேற லெவலாக இருக்குங்க. ஆஹா ஆஹா அவ்வளோதாங்க வந்தாச்சு கிங் ஆஃப். நம்ம பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. பைக்கை பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு தந்திருக்காங்க, ஆனால் ஒரே ஒரு குறைங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோ இந்த செயின் லூப்பை நல்லா அடித்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்கலாம்.
நம்ம பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சர்வீஸ் சென்டர் கொடுக்கும்போது நல்லா பளபளன்னு இருந்ததுங்க. என்ன கலர் தெரியுங்களா? அது இந்த நெட்டோட கலர். ஸோ இந்த கலராக சேஞ்ச் பண்ணி தந்தாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக கலர் கிடையாதுங்க. கலர் எல்லாமே கொஞ்சம் டார்க்காக தான் இருக்குது. அவ்வளோ க்ளீன் பண்ண மாதிரி தெரியல, பட் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் திருவண்ணாமலையில் நம்ம கொடுக்கும்போது நல்லா க்ளீனாக பண்ணி தந்தாங்க. சில்வர் கலரில் ஆயிடுச்சுங்க பைக்கோட செயின். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது ஏதோ எனக்கு கொஞ்சம் கம்மியாக க்ளீன் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் 5K ப்ளஸ் வந்துருச்சு. ஸோ நான் பண்ணது பார்த்தீங்கன்னா பேய்டு சர்வீஸ் தாங்க. பேய்டு சர்வீஸ் தாண்டா, அதுக்கப்புறம் காஸ்ட்டு தாண்டா எகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றிருக்கலாங்க. ஸ்பேர் பார்ட்டு அப்படி எதுவுமே மாற்ற கிடையாது. ஸோ நம்ம பைக்கை பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம். ஸோ மாற்றுற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அப்படி இருந்தாலுமே ஜென்ரல் சர்வீஸே 5000 ரூபா அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுக்கு வலிக்க தான் செய்யுது. சரி ஓகேங்க, ஏதோ ஒன்று நடந்துருச்சு. எனக்கு என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி 5000 ரூபா சம்திங் ஆனால் எந்த பார்ட்ஸும் மாற்றலை அப்படின்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தாங்க என்ன போல் நீங்களும் இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இன்னும் நான் மட்டும் தனியாக 5000 ரூபா கட்டிட்டு புலம்பிட்டு இருந்தேன்னா அது எனக்கு கொஞ்சம் மனசு வலிக்கும். ஸோ அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கிங் ஆஃப். ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க வண்டி எடுத்துகிட்டு. ஸோ சர்வீஸ்க்காக தான் நான் வண்டியை எடுக்காமல் சுற்றிட்டு இருந்தேன். சர்வீஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நான் காலையில் ஏன் இப்படி திக்கி பேசிகிட்டு இருக்கேன்னா இப்போ தான் தூங்கி ஏஞ்சி இங்கே வந்தேங்க. ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பண்ணி நல்லா போட்டுக்கோங்க. ஸோ என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கிங் ஆஃப். ஓகே, பாய் கிங் ஆஃப். அடுத்த வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேங்க.